எனவே நான் ஒரு தினசரி வரைபடத்தை பார்க்கும்போது அந்த நாள் ஏற்றத்துடன் முடியுமா அல்லது இறக்கத்துடன் முடியுமா என்பதற்கான வாய்ப்பை அறிய முயற்சிக்கிறோம். எனவே தினசரி வரம்பின் அமைப்பு பற்றி நான் பேசப்போகிறேன், சரிதானே? மேலும் புல்லிஷ், புலிஷ் மற்றும் பியரிஷ், பேரிஷ் என்ற சொல்லுக்கு ஒரு பொதுவான அர்த்தத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். இந்த யூடியூப் சேனலில் அதை எப்படி தீர்மானிப்பது என்பதை நான் ஏற்கனவே கற்பித்துள்ளேன். ஆனால் சந்தை உயருவதற்கு தயாராக உள்ளது என்ற கருத்தை பார்த்தால் அதை இந்த விளக்கக்காட்சியில் சிறிது விளக்குகிறேன். நாம் ஒரு தினசரி வரம்பை பார்த்து அது ஏற்றமடையும் என்று எதிர்பார்த்தால் அது கண்டிப்பாக தொடக்க விலை, குறைந்த விலை, உயர்ந்த விலை மற்றும் உயர்வில் முடிவடைய வேண்டிய அவசியமில்லை. எனக்கு ஒரு புல்லிஷ் சார்பு இருப்பதற்கு அது அவசியம் இல்லை. எனவே இடைக்கால மற்றும் குறுகிய கால உயர்வுகளையும் இடைக்கால அல்லது குறுகிய கால தாழ்வுகளையும் தேட விரும்புகிறேன். இங்கே நான் இந்த உயர்வை அடையாளம் கண்டுள்ளேன், இந்த தாழ்வையும் மேலே உள்ள இந்த உயர்வுகளையும் இந்த தாழ்வையும் வைத்துள்ளேன். இந்த தாழ்வு, இந்த உயர்வு மற்றும் கீழே உள்ள இந்த தாழ்வுகளின் தொகுப்பு, சரிதானே? இது பின்னால் உள்ள இந்த தாழ்வின் ஒரு நீட்டிப்பு மட்டுமே. சந்தை ஒரு டிரெண்டிங் மாடலில் அல்லது அதீத மேல்நோக்கிய அல்லது கீழ்நோக்கிய நகர்வில் இல்லாதபோது அது வழக்கமான ஆதரவு மற்றும் எதிர்ப்பு கோட்பாட்டின் அடிப்படையில் செயல்படும் என்று நான் கற்பிக்கிறேன். இப்போது எந்த ஆதரவு மற்றும் எதிர்ப்பை பயன்படுத்துவது என்பதுதான் கேள்வி. எனவே நான் முக்கியமான மாற்றப்புள்ளிகளை தேடுகிறேன், மிக தெளிவானவற்றை மட்டும். இப்போது நீங்கள் இதில் உள்ள குறுகிய கால மாற்றங்களை பயன்படுத்தலாம், ஆனால் முக்கியமானது இங்கே உள்ளது. ஏனெனில் சந்தை அந்த தாழ்விலிருந்து இந்த உயர்வு வரை நகர்ந்து ஒருங்கிணைந்து மீண்டும் உயர முயன்று தோல்வியடைந்து கீழே இறங்கி இங்கே சில ஆதரவை கண்டறிந்து எதிர்ப்பை கண்டு மீண்டும் ஆதரவை கண்டறிந்து மீண்டும் ஒருமுறை முயற்சி செய்து தோல்வியடைந்து பின்னர் சந்தை உயர்ந்தது. எனவே சந்தை ஓவர்பாட், ஓவர்போட் நிலையிலிருந்து ஓவர்சோல்ட் நிலைக்கும் அங்கிருந்து சமநிலை மற்றும் ஒருங்கிணைப்புக்கும் மற்றும் செய்திகளால் ஏற்படும் நகர்வுகள் நம்மை மீண்டும் ஓவர்பாட் அல்லது ஓவர்சோல்ட் நிலைக்கு கொண்டு செல்வதையும் கவனிக்கிறோம். இது ஒரு குறிப்பிட்ட வரம்பிற்குள் இருக்கும் சந்தை, அங்குதான் டாலர் இப்போது வர்த்தகமாவதை நாம் காண்கிறோம். நான் முதலில் பார்ப்பது என்னவென்றால், நாம் பழைய உயர்வுக்கு மேலே சென்றுவிட்டு மீண்டும் கீழே வருகிறோமா அல்லது பழைய தாழ்வுக்கு கீழே வர்த்தகம் செய்துவிட்டு மீண்டும் மேலே வருகிறோமா என்பதுதான். நான் என்ன செய்கிறேன் என்றால், அன்றாட வர்த்தகத்தில் இடைக்கால விலைப்புள்ளிகள், ஸ்விங் ஹைகள் மற்றும் ஸ்விங் லோக்களை கவனிக்கிறேன். பழைய உச்சத்தை தாண்டி சந்தை சென்றிருக்கிறதா என்று பார்ப்பேன், ஏனெனில் அது அங்கிருந்து விலையை நிராகரித்து கீழே இறங்கலாம் அல்லது பழைய அடிமட்டத்தை தாண்டிச் சென்றால் மீண்டும் அதற்கு மேலே வந்து முந்தைய வரம்பிற்குள் இருக்கக்கூடும். எனவே பழைய உச்சத்திற்கு மேலே செல்லும் மெழுகுவர்த்திகள் அல்லது தினசரி வரம்புகளை நாம் கவனித்தால் அது தொடர்ந்து உயர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனால் இறுதியில் சந்தை திரும்பக்கூடும் என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அது பழைய உச்சத்திற்கு கீழே செல்ல ஆரம்பிக்கலாம், ஏனெனில் இது ஒரு தவறான உடைப்பாக ஃபால்ஸ் பிரேக் எளிதில் பார்க்கப்படலாம். பழைய அடிமட்டங்களுக்கும் இதுவே பொருந்தும். இங்கே நாம் காண்பது போல சந்தை அதை தாண்டி வர்த்தகம் செய்கிறது, ஒரு புதிய குறைந்தபட்சத்தை உருவாக்க முயல்கிறது, ஆனால் முடியவில்லை. மீண்டும் தோல்வியுற்று பின்னர் உயர்வாக வர்த்தகம் செய்ய தொடங்கியது. எனவே நமது தினசரி வரைபடத்தில் இந்த இடைக்கால ஸ்விங் புள்ளிகள் இருக்க வேண்டும், ஏனெனில் அவை சாத்தியமான மாற்ற புள்ளிகளாக இருக்கும். பழைய உச்சம் அல்லது எதிர்ப்பை தாண்டிய பிறகு தொடர்ந்து செல்ல தவறுவது அல்லது பழைய ஆதரவை உடைத்த பிறகு புதிய குறைந்தபட்சத்தை உருவாக்கி கீழ்நோக்கிச் செல்ல தவறுவது இதில் அடங்கும். எனவே சந்தை ஒரு குறிப்பிட்ட போக்கில் இல்லாதபோது இதுவே அது பொதுவாக வர்த்தகம் செய்யும் சூழலாக இருக்கும். விலை இறுதியில் இந்த உச்சத்திற்கு மேலே வர்த்தகம் செய்வதையும் ஒருவித எதிர்ப்பை கண்டறிந்து ஒருங்கிணைவதையும் நீங்கள் பார்க்கலாம். எனவே நாம் ஒரு சமநிலை புள்ளியில் இருக்கிறோம். சந்தை இந்த நிலைகளில் இருக்க வேண்டுமா அல்லது உயர்விற்கோ அல்லது தாழ்விற்கோ செல்ல வேண்டுமா என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறது. நாம் பார்ப்பது போல சந்தை இந்த அடிமட்டங்களுக்கு கீழே வர்த்தகம் செய்கிறது, மேலே ஏற முடியாமல் சரிவடைகிறது. அது பழைய அடிமட்டத்திற்கு கீழே விலை மாற்றமடைந்து பின்னர் அங்கிருந்து விலையை நிராகரிக்கிறது. மீண்டும் ஒருங்கிணைப்பு பகுதிக்குள் வருகிறது, பின்னர் மீண்டும் நிராகரிக்கப்பட்டு கீழ்நோக்கி விரிவடைந்து ஒரு அடிமட்டத்தை கண்டறிகிறது. அதன் வழியாக வேகம் பெற முடியாமல் அதைச் சுற்றி ஒருங்கிணைந்து மீண்டும் ஒருமுறை கீழே செல்ல முயன்று பின்னர் உயர்வாக வர்த்தகம் செய்கிறது. ஒவ்வொரு முறையும் சந்தை ஒரு ஸ்விங் ஹையை உடைக்கும்போது அந்த ஸ்விங் ஹைக்கு இடதுபுறம் பார்த்தால் அடுத்த பழைய இடைக்கால உச்சம் எங்கே இருக்கிறது? அது இதோ இங்கே.
எனவே நாம் இந்த இடத்தை அடையும் வரை சந்தை திரும்புவதற்கு எந்தவிதமான தடையும் இல்லை. எனவே நாம் எளிய பாரம்பரிய எதிர்ப்பு மற்றும் ஆதரவு நிலைகளை பயன்படுத்தினால் நாம் கவனிக்க வேண்டியது இதுதான் என்பதை புரிந்து கொள்ளலாம். சரிதானே? எனவே நாம் இங்கே வர்த்தகம் செய்து கொண்டிருந்து இதை பார்த்தால் இது ஒரு எதிர்ப்பாகச் செயல்படும். எனவே சந்தைகள் அந்த நிலைக்கு மீண்டும் செல்ல முயற்சிக்காது. சந்தை உண்மையில் அவ்வாறு செய்ய ஒரு முயற்சியை மேற்கொள்கிறது. ஆனால் ஆதரவு மற்றும் குறுகிய கால எதிர்ப்பு என சொல்லப்படும் இந்த கருத்துக்களை நாம் கவனிக்கும்போது இந்த முழு நிலையும் அதை குறிக்கிறது. சந்தைகள் இதை தாண்டிச் செல்ல முயற்சித்தன. இன்னொரு முறை பழைய சரிவை கடக்க முயற்சி செய்து பிறகு இந்த ஸ்விங் ஹை நிலைக்கு மேல் வர்த்தகம் செய்தது. இங்கே எனவே தினசரி சார்புக்காக நான் எதை பார்க்கிறேன் என்பதை நான் உங்களுக்கு கற்பிக்கப் போகிறேன். சமூக ஊடகங்களில் டாலர் பலவீனமடையும் என்று எதிர்பார்த்த பலர் நான் இங்கே காட்டப்போகும் இந்த நிகழ்வுகளை புறக்கணிப்பதால் அவர்களும் அதே தவறைச் செய்வார்கள். ஆனால் இங்கே ஒரு ஆதரவு நிலை இருப்பதை நாம் அறிந்தால் அதை தாண்டிச் செல்ல பலமுறை முயன்று ஒரு ஸ்விங் ஹை உடைந்தால் சந்தை உண்மையில் உங்களுக்கு என்ன சொல்கிறது? அது மேலே செல்ல விரும்புகிறது. எனவே அடுத்த இலக்கு நிலை என்ன? இந்த குறுகிய கால எதிர்ப்பு நிலை. சரி, இது 9417 என்ற நிலையை அடைய விரும்புகிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அது இந்த மெழுகுவர்த்தியின் உச்சநிலை. எனவே அந்த நிலையில் நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த உச்சத்தை நாம் கடந்த பிறகு சார்பு என்ன? சரி, இங்கே நான் வரைந்திருக்கும் இந்த சிறிய வரைபடத்தை பார்த்தால் அது முந்தைய நாளை குறிக்கும். இது ஏற்றமான நாளாகவோ அல்லது இறக்கமான நாளாகவோ இருக்கலாம். எந்த மாற்றமும் இல்லை. சந்தை ஏற்றத்தில் இருக்கும்போது இங்கே நாம் குறிப்பிட்டது போல முந்தைய நாளின் உச்சநிலையை இலக்காக கொள்வோம். மற்றும் முந்தைய நாளின் குறைந்த நிலை ஆதரவாக இருக்கும். வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் முந்தைய நாளின் குறைந்த நிலைக்கு கீழே எந்த நகர்வும் இருக்கக்கூடாது. முழு கவனமும் வாங்கும் பக்கம் இருக்க வேண்டும். இதன் பொருள் முந்தைய நாளின் உச்சத்தை எட்டுவது. சந்தை இறக்கத்தில் இருக்கும்போது இந்த நிலைமை தலைகீழாக மாறும். விலை முந்தைய நாளின் உச்சத்திற்கு மேலே செல்ல முடியாமல் முந்தைய நாளின் குறைந்த நிலையை நோக்கிச் செல்வதை நாம் எதிர்பார்ப்போம். இங்கே உள்ள இந்த அளவுகோல்களை பயன்படுத்தி சரி, இந்த மெழுகுவர்த்தியின் ஸ்விங் ஹை உடைந்ததும் இந்த மெழுகுவர்த்தி அடுத்த மெழுகுவர்த்தி மற்றும் இது ஞாயிற்றுக்கிழமை என தினசரி சார்பு அமையும். நாங்கள் திங்கட்கிழமைக்கும் பின்னர் செவ்வாய்க்கிழமைக்கும் ஏற்றமான நிலையை எதிர்பார்ப்போம். எனவே இதே கோட்பாட்டை நாம் பயன்படுத்தினால் நாம் வரையப் போகிறோம். இந்த குறிப்பிட்ட மெழுகுவர்த்திதான் ஸ்விங் ஹை நிலையை உடைத்தது. மேலும் அங்கே ஒரு எதிர்ப்பு நிலை இருப்பதையும் நாம் அறிவோம். அதை அது அடைய வாய்ப்புள்ளது. எனவே அடுத்த நாளை நாம் எதிர்நோக்கப் போகிறோம். வர்த்தகம் செய்ய முந்தைய நாளின் குறைந்த நிலைக்கு அல்ல, மாறாக முந்தைய நாளின் உச்சநிலையை நோக்கி மற்றும் அதையும் தாண்டி. எனவே அடுத்த நாளின் தினசரி சார்பு என்ன? இதோ தொடக்கம். சார்பு என்ன? இது இந்த உச்சநிலையை அடைய விரும்பும். எனவே அது எங்கே செல்ல விரும்புகிறது? மேலே. சரி, நாம் எதில் கவனம் செலுத்தப் போகிறோம்? முந்தைய நாளின் குறைந்த அளவா அல்லது முந்தைய நாளின் அதிக அளவா? முந்தைய நாளின் அதிக அளவு, ஏனெனில் இது ஏற்றமான சந்தை. இது மேலும் உயர விரும்புகிறது. எனவே சந்தை உயர்ந்து நேர்மறையான தினசரி முடிவை உருவாக்குகிறது. பிறகு அதே விஷயத்தை எடுத்து அதை புதிய நாளுக்கு பயன்படுத்துகிறோம். சரி, எனவே எங்களிடம் மிக எளிமையான அணுகுமுறை உள்ளது. இந்த சிறிய பெட்டியை எடுத்து இங்கே மேலே நகர்த்தவும். இப்போது நம்மிடம் நேற்று உள்ளது. இது டிசம்பர் 8 அன்று இந்த மெழுகுவர்த்தியின் தேதியாகும். இந்த மெழுகுவர்த்தியின் கடைசி வியாழக்கிழமை உச்சமான 9380 இல் சந்தை திறக்கிறது. அது அதை தாண்டி வர்த்தகம் செய்ய போவதையும் இறுதியில் இந்த தினசரி உச்சத்தை அடைய முயற்சிக்கும் என்ற எதிர்பார்ப்பையும் நாம் காணப்போகிறோம். எனவே இது மீண்டும் நடக்கும்போது முந்தைய நாளின் தினசரி குறைந்த அளவை பற்றி நாம் சிந்திப்பதில்லை. நாங்கள் முந்தைய நாளின் உயர்வை தாண்டிய நகர்வு அல்லது இறுதியில் தினசரி அடிப்படையில் இந்த நிலையை எட்டுவதில் கவனம் செலுத்துகிறோம். சந்தை வரம்பின் நடுவில் முடிகிறது. இதோ ஞாயிற்றுக்கிழமை வர்த்தகம். பிறகு திங்கட்கிழமை அதே நிகழ்வு. சந்தை எதை கடந்து வர்த்தகம் செய்ய விரும்பும் என்று நீங்கள் பார்ப்பீர்கள்? திங்கட்கிழமை முந்தைய வெள்ளிக்கிழமையின் குறைந்த அளவு ஆதரவாக இருக்கும் என்று நாங்கள் பார்ப்போம். மேலும் விலை முந்தைய வெள்ளிக்கிழமையின் உச்சத்தை தாண்டிச் செல்ல வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்ப்போம். மீண்டும் இது ஞாயிற்றுக்கிழமை. அங்கே நாங்கள் எதையும் எதிர்பார்க்க மாட்டோம். திங்கட்கிழமை அது இங்கே திறப்பதை காண்கிறோம். அதற்கு மேலே சிறிதளவு நகர்வு, ஆனால் அது உண்மையில் வெள்ளிக்கிழமையின் குறைந்த அளவை துளைத்துவிட்டு மீண்டும் வந்து திறந்த இடத்திலேயே முடிகிறது. எனவே அடிப்படை திசையில் ஏதேனும் குறிப்பிடத்தக்க மாற்றம் உள்ளதா? இல்லை. நாம் இன்னும் இந்த உச்சத்திற்கு வர்த்தகம் செய்துள்ளோமா? இல்லை. எனவே அதே முன்னுதாரணத்தை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். இப்போது இதை நாங்கள்
பதிவின் இந்த வாரத்தின் திங்கட்கிழமையான இந்த மெழுகுவர்த்திக்கு பயன்படுத்துகிறோம். அது இங்கே திறப்பதை காண்கிறோம். எனவே சார்பு என்ன? நாங்கள் முந்தைய நாளின் உச்சத்தை தேடுகிறோம். ஏனெனில் அந்த பழைய எதிர்ப்பு நிலைக்கு நாம் இன்னும் திரும்பி வர்த்தகம் செய்யவில்லை. சந்தை இங்கே திறக்கிறது, உயர்கிறது, அதை கடந்து வர்த்தகம் செய்கிறது. ஆனால் அது என்ன செய்கிறது என்று பாருங்கள். அது மீண்டும் தினசரி வரம்பிற்குள்ளேயே வந்துவிடுகிறது. சரி, அடுத்த வர்த்தக அமர்வில் இப்போதைக்கு இந்த பதிவின் நேரத்தில் டிசம்பர் 12 2017 அன்று நியூயார்க் நேரப்படி இரவு காலை 9:26. மேலும் மெழுகுவர்த்தி ஏற்கனவே இங்கே தொடங்கிவிட்டது. அது திறந்தது, சிறிதளவு மேலே நகர்ந்தது. இப்போது நாம் சற்று கீழே நகர்கிறோம். எனவே இது இன்னும் கொஞ்சம் உயர வர்த்தகம் செய்ய விரும்பலாம். இந்த பழைய உச்சத்தை விட இன்னும் கொஞ்சம் மேலே செல்லலாம். ஆனால் தினசரி வரைபடத்தில் இந்த இடைக்கால நிலைகளை நாம் அடையும் போது மேலே அல்லது கீழே அதை எட்டுவதற்கு போதுமான வரம்பு இருக்கிறதா என்பதை நாங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்கிறோம். பிறகு அந்த அணுகுமுறையை எடுத்து இங்கே இருப்பது போல முந்தைய நாளின் உயர் மற்றும் குறைந்த விலைக்கு உடனடியாக பயன்படுத்துகிறோம். நீங்கள் என்ன தீர்மானிக்கிறீர்கள் என்றால், நாம் ஏற்ற சந்தையில் புல்லிஷ் இருந்தால் வேகத்திற்காக முந்தைய நாளின் உயர்வை நாம் கவனிப்போம். மேலும் நாம் இறங்கு சந்தையில் பேரிஷ் இருக்கும்போது வேகத்திற்காக முந்தைய நாளின் குறைந்த விலையை கவனிப்போம். முந்தைய நாளின் மெழுகுவர்த்தி வரைபடத்தின் கேண்டல் இரு பக்கங்களும் தொடப்படுவதையோ அல்லது வர்த்தகம் செய்யப்படுவதையோ மிக அரிதாகவே காண்பீர்கள். அப்படி நடந்தால் அது பொதுவாக தீர்மானிக்க முடியாத நிலையாகவோ அல்லது விரைவில் ஒரு மாற்றம் ரிவர்சல் ஏற்பட போவதையோ குறிக்கும். மேலும் அவர்கள் சந்தையின் இரு பக்கங்களிலும் உள்ள நிலைகளை சமன் செய்கிறார்கள். அத்தகைய விஷயங்களை நீங்கள் காணத் தொடங்கும் போது தயாராக இருங்கள், ஏனெனில் சந்தை உண்மையில் மாறப்போகிறது. இது உண்மையில் இங்கே நடப்பதை காணலாம். முந்தைய நாளின் உயர் மற்றும் குறைந்த விலை இங்கே உள்ளது. அடுத்த நாள் அது அதை தாண்டி வர்த்தகம் செய்யப்படுகிறது மற்றும் அதன் குறைந்த விலையும் மீறப்படுகிறது. எனவே நாம் ஒரு மாற்றத்தை காணப்போகிறோம். மறுநாள் மாற்றம் ஏற்படுகிறது. சரி, அதற்கு மற்றொரு உதாரணத்தை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். இங்கேயும் அது இருப்பதை பாருங்கள். வியாழக்கிழமை வரம்பை கொண்டுள்ளோம். இப்போது இந்த குறைந்த விலை 9442 ஆக உள்ளது. இங்குள்ள குறைந்த விலை 9442 ஆகும். எனவே இது சமமாக உள்ளது, ஆனால் இன்னும் உயர் விலைக்கு மிக நெருக்கமாக உள்ளது. இது ஞாயிற்றுக்கிழமை. பிறகு திங்கட்கிழமை. அங்கே எதுவும் காட்டப்படவில்லை, ஆனால் இறுதியில் நமக்கு ஒரு முக்கியமான உச்சம் கிடைக்கிறது. இதனை அவுட்சைடு டே, அவுட்சைட் டே என்று அழைப்போம். அதாவது முந்தைய நாளின் வரம்பு மீறப்படும்போது, உதாரணமாக இதன் உயர் விலை 9398 மற்றும் குறைந்த விலை 9367. இந்த மெழுகுவர்த்தியின் குறைந்த விலை 9358 மற்றும் உயர் விலை 9399. எனவே இது கீழ்நோக்கி முடிந்த ஒரு அவுட்சைடு டே. இது பொதுவாக ஏற்ற சந்தைக்குரியது, ஏனெனில் இது முந்தைய நாளின் உயர்வுக்கு மேல் ஒரு தவறான உடைப்பை உருவாக்கி குறைந்த விலையில் முடிகிறது. நாம் ஒட்டுமொத்தமாக ஏற்ற சந்தையில் இருந்தால் இது பொதுவாக ஒரு நல்ல வாங்கும் வாய்ப்பை உருவாக்குகிறது. இதை நான் லாரி வில்லியம்ஸிடமிருந்து கற்றுக்கொண்டேன். அது பழைய காலத்து விஷயம், ஆனால் அதற்கு பின்னால் ஒரு சூழல் இருக்க வேண்டும். வெறுமனே ஒரு அவுட்சைடு டே கீழ்நோக்கி முடிவதை மட்டும் எடுத்துக்கொள்ள முடியாது. அது இயல்பாகவே ஏற்ற சந்தை நாளாக இருக்கும் என்று கருதக்கூடாது. ஆனால் இந்த நாளில் வாங்குபவராக இருப்பதற்கு இது ஒரு பெரிய வாய்ப்பை வழங்குகிறது என்பதை நீங்கள் காணலாம். எனது அவுட்சைடு டே பயன்பாடு என்னவென்றால், அது நடக்கும் போது அது ஒரு சாத்தியமான குறுகிய கால மாற்றத்தை அமைக்கிறது. லாரி வில்லியம்ஸ் இதனுடன் என்ன கொண்டு வந்தார் என்றால், அது ஒரு குறுகிய கால ஓவர்சோல்ட் நிலையை உருவாக்குகிறது. எனவே அது மாற்றத்தை குறிக்க வேண்டிய அவசியமில்லை. அவரது வரையறைகளின்படி இது பலமுறை தொடர்ச்சியான அமைப்பை குறிக்கிறது. சரி, இதோ மற்றொரு அவுட்சைடு டே சூழல். நம்மிடம் இங்கே மெழுகுவர்த்தி உள்ளது. உயர்விலை 9323 மற்றும் குறைந்த விலை 9281 ஆக உள்ளது. மறுநாளே அதிகபட்ச விலையான 9324 கடக்கப்படுகிறது. குறைந்தபட்ச விலை 9275 ஆகும். எனவே இது ஒரு மாற்றத்திற்கான நாள். இதன் விளைவாக சந்தை மேலும் உயரத் துடிப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இப்போது டாலர் குறியீட்டிற்கான தினசரி ஆய்வில் டாலர் ஏற்றத்தில் இருப்பதாக கண்டால், அந்நிய செலாவணியின் தினசரி போக்கு எப்படி இருக்கும்? அது அப்படியே கண்ணாடி பிம்பம் போல எதிரொலிக்கும். யூரோ டாலரை பார்த்தால் நாம் எதிர்பார்த்தபடியே அது சரிவில் இருப்பதை காணலாம். தினசரி உச்சவிலையை பற்றி கவலைப்படாமல் ஒவ்வொரு நாளும் அது செல்வதை கவனியுங்கள். அது முந்தைய நாளின் குறைந்த விலையாக இருக்கிறது. அது அதை தாண்டி வர்த்தகமாகிறது. இப்போது இங்கே ஒரு குறைந்தபட்ச விலை உள்ளது. அடுத்து என்ன நடக்கும்? அது முந்தைய நாளின் குறைந்த விலையை தாண்டி வர்த்தகமாக விரும்பும். அது அதை தாண்டி வர்த்தகம் செய்கிறது. அடுத்த கதைக்களம் என்ன? முந்தைய நாளின் குறைந்த விலைக்கு கீழே வர்த்தகத்தை தொடங்குகிறது. மறுநாள் அது என்ன செய்யும்? அது முந்தைய நாளின் குறைந்த விலையை தாண்டிச் செல்வதோடு உண்மையில் எதை நோக்கிச் செல்கிறது? தினசரி அடிப்படையில் அந்த பழைய இடைக்கால குறைந்தபட்ச நிலையை நோக்கி. உங்களுக்கு தெளிவாக தெரியும்படி வரைபடத்தில் சில மாற்றங்களை செய்கிறேன். சிறிது அதை சட்டமிட்டு காட்டுகிறேன். இங்கே இந்த குறைந்தபட்ச விலை உள்ளது. அதன் விலை கீழே இறங்கத் தொடங்குகிறது. அது இந்த நிலையை அடைய முனைகிறது. ஏனென்றால் நாம் இங்கே பார்ப்பதற்கு அது முற்றிலும் நேர்மாறானது. டாலர் உச்சத்தை நோக்கிச் செல்லும்போது யூரோ டாலர் குறைந்தபட்ச நிலையை நோக்கிச் செல்கிறது.
ஒவ்வொரு நாளும் நாம் மீண்டும் இந்த நிகழ்வில் கவனம் செலுத்துகிறோம். டாலர் ஏற்றத்தில் இருப்பதால் யூரோவிற்காக நாம் கவனம் செலுத்துகிறோம். முந்தைய நாளின் குறைந்த விலையை மையமாகக் கொண்டு அதையே அது இலக்காக கொள்ளும். அதை நோக்கிச் சென்று அதை தாண்டியும் செல்லும்.